ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயிலோட அப்பா இருக்காரு. அவர் இருந்துட்டு பார்த்த உடனே நம்ம குமார் இருக்காரே, அவன் திருட்டு பயலே செய்தி கேளடா அப்படின்னு சொல்ல, இவர் இருந்துட்டு நான் திருடனே இல்லை, அதை நீ கேளடா அப்படிங்கிறாரு. டேய் அப்பா, அவங்க அலும்பு தாங்க முடியலடா, அப்போ என்ன தாண்டா சொல்ல வர? அப்பா, இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், அவர் தான் இவர் தான் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன தாண்டா சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க, பக்கத்து வீட்டுக்கார சம்மந்திப்பா மாட்டிக்கிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிற்க வச்சு கேள்வி கேட்க, ஆமாடா அப்படின்றாங்க. பாட்டி ஒரு பக்கம், ஏன்டா இவங்க சம்மந்தியை கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, என்னோட பொண்ணை பார்க்க வந்தேன், வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேங்கிறாரு. பச்சை குழந்தையாப்பா, பால் குடிக்கிற பப்பாவாப்பா நீ, அப்படி இருக்க குழந்தை கூட கரெக்டான இடத்துக்கு போயிடுமே, நீ வந்து சொல்கிறத நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்ல, பாட்டி கம்முன்னு இல்லாமல் பாட்டிக்கு பாயாசம் போடுற ரேஞ்சில் உட்காந்துக்கிட்டு, இந்த பாட்டி என்ன சொல்லுது, இந்த நேரத்தில் எதுக்கு வந்த உன் பொண்ணை பார்க்கன்னு சொல்லி கேட்க, என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன், ஐயோ மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு பதில் தெரியாமல் ஒரு பக்கம் நிற்க, இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயிலோட அப்பாவை தேடி நம்ம தங்கமயிலோட அம்மா ஒரு பக்கத்து தேடிட்டு வராங்க. இதை பார்த்த கதிர், வாங்கத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காரை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் தேடுறியம்மா, உன் வீட்டுக்கு வந்தால் கண்டுபிடிச்சிடலாமேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விட்டுட்டு, சரிங்க நீங்கள் போங்க, நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சைக்கிளில் வர, சைக்கிளில் வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து இறங்குறாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக்கா குறை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னடா அப்பா, ஐயோ மூஞ்ச திருப்பிக்கிட்டு நின்னா தெரியாதா, மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. மாமா மறுக்கையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தங்கமயில ஒரு பக்கம் வேண்டாத தெய்வம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எட்டிட்டு பார்க்குது. உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்